தர்மபுரி பண்பலை 102.5 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கும் மண்ணின் விளையாட்டு மரபுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை, மக்கள் மனம் கவர்ந்த கைராசி நிறுவனம். பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சி. தமிழர்களுடைய பாரம்பரியம் பழமையான விளையாட்டுனா அது சிலம்பம் தான். தமிழர்களோட தற்காப்பு கலை, வீர விளையாட்டு சிலம்பம். கண்ணை சிமிட்டாம வேகமான கால் அசைவுடன் உடல் அசைவையும் சேர்த்து கையில் இருக்க தடியை எதிரியோட கண்ணுக்கே தெரியாம சுழற்றி காற்று கூட தன் மீது படாத மாறி காற்றினை கிழித்து போடும் ஆட்டம் இது சிலம்பாட்டம். 5000 ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய அழியாத கலை இது. ஆண்டவனும் கையில் எடுத்த அசைக்க முடியாத ஆயுதம் இது. இந்த கலையை கையாளும் முறை சாதாரணம் கிடையாது. எதிரியோட கம்பத்தை தடுத்து நம் கம்பினை அவன் மீது அடித்து அவனை வீழ்த்தும் ஆட்டம் சிலம்பாட்டம். போருக்கு வாழ்வேல் ஏந்தி கொண்டு எதிரி வந்தாலும் ஒரே கம்பினை எடுத்துக்கொண்டு போய் எதிரியை வீழ்த்திய ஆட்டம் இது சிலம்பாட்டம். ஆதியில் முருகப்பெருமான் அகத்தியனுக்கே கற்றுக் கொடுத்த ஆட்டம் சிலம்பாட்டம். சிலப்பதிகாரத்தில் சிலம்பம் ஆடுவதற்கான கம்பு, கத்தி ஒரு கடையில் விற்கப்பட்டதாகவும் அதை வெளிநாட்டவர்கள் ஆர்வமா வாங்கிச் சென்றதாகவும் குறிப்புகளும் இருக்கு. சிலம்பம் பயிற்சியாளர் எஸ் சண்முகம், சக்தி, வெங்கடேசன், சௌந்தர்யா ஆகியோருடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் ஒளிபரப்பு அலுவலர் எஸ் கோபாலகிருஷ்ணன். நேயர்களுக்கு வணக்கம். பொங்கல்ன்றது வெறும் பண்டிகையாக மட்டும் இல்லாமல், அதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக மட்டும் ஒரு கொண்டாடுற ஒரு பண்டிகையாக இல்லாமல், இல்லை ஒரு சடங்காக மட்டும் இருக்கக்கூடிய ஒரு விழா கிடையாது. நம்மளோட பாரம்பரிய அடையாளங்களையும் பாரம்பரியமான விஷயங்களையும் நம்ம ஞாபகப்படுத்துறதுக்கும் தொடர்ந்து அதோட தொடர்பு அடுத்தடுத்த சந்தைகளுக்கும் போகிறதுக்கும் செய்தி சொல்கிற மாதிரியான ஒரு விழாவாகத்தான் தொடர்ந்து பொங்கல் அப்படின்ற ஒரு விழா இருக்குது. அதனால தான் அது ஒரு நாளுக்கான ஒரு விழாவாக இல்லாமல் 3 நாட்கள் அப்படின்ற தொடர்ச்சியாக நம்ம கொண்டாடுறோம். ஒவ்வொரு காரணம் சொல்லி, ஒவ்வொரு விஷயங்களை சொல்லி, ஒவ்வொரு தகவலை சொல்லி ஒவ்வொரு நாள் கொண்டாடுறோம். அந்த வகையில் பார்க்கும்பொழுது பாரம்பரியமான நம்மளோட விளையாட்டுகள் இல்லாமல் பொங்கல் விழா அப்படிங்கிறது எந்த ஊர்லேயும் முழுமையாக நிறைவடைகிறதில்ல. அந்த வகையில் பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் சிலம்பம் சார்ந்து நிறைய நம்மளோட பாரம்பரியமான விளையாட்டுகள் இருக்குது. அது நம்ம தருமபுரியில் இருக்கிற நிறைய பேர்கிட்ட அடுத்த தலைமுறைகிட்ட எடுத்துகிட்டு போயிட்டுருக்கிற ஒரு பயிற்சியாளர், அவங்க கூட இருக்கிற அதுக்கு அடுத்து அந்த விளையாட்டை கற்றுக்கிட்டு அடுத்தடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு சிலரை தான் சந்திக்க இருக்கிறோம். நம்ம கூட தருமபுரியை சேர்ந்த சிலம்ப பயிற்சியாளர் ஜே சண்முகம், அப்புறம் அவங்களோட மாணவர்களான சௌந்தர்யா, எம் சக்தி, வெங்கடேசன், இவங்கெல்லாம் தான் இணைஞ்சிருக்கிறாங்க. உங்கள் எல்லாத்தையும் இந்த நிகழ்ச்சிக்கு, அதுவும் பொங்கல் சமயத்தில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். உங்கள் எல்லாத்துக்கும் எங்களுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் ஐயா. அகில இந்திய வானொலி நிலையத்திற்கும் வாசகர்களுக்கும் என்னுடைய வணக்கம். இப்போது இந்த பொங்கல் அப்படின்னு நம்ம ஒரு விழா எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, பாரம்பரியமான விளையாட்டுலாம் இல்லாமல் முழுசாக நிறைவடையவே அடையாது. அது ஈவன் நகரப்பகுதியில் எடுத்துக்கிட்டால் கூட இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 2வது நாள் 3வது நாளில் அந்தந்த ஊருக்கு இல்லை அந்தந்த தெருவுக்கு இப்போ அப்பார்ட்மெண்ட் மாதிரி ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க, அந்தந்த இடத்துல அந்த அப்பார்ட்மெண்ட்லாம் கூட என்ன பண்ணுறாங்க, பொங்கல் விழா வைக்கிறாங்க. அதில் கண்டிப்பாக இந்த பாரம்பரியமான விளையாட்டுகள் இடம்பெறுது. ஸோ இந்த பாரம்பரிய விளையாட்டுகள் குறித்த ஆர்வமும் ஒரு விழிப்புணர்வும் நிறைய ஆயிருக்கு, முன்னாடியை விட நிறைய ஆயிருக்கு. இருந்தாலும் இப்போ நீங்கள் ஒரு பயிற்சியாளராக இருக்கிறீங்க, இன்னும் இந்த விளையாட்டுகள் எந்தளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டாடப்படணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு பொங்கல் விழாவிலையும் கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி மரபு விளையாட்டுகள் விளையாடிட்டுருக்காங்க. அது எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா சட்டி உடைக்கிறது, ஏறு தழுவுதல், மாடு ஓட்டுறது, ஜல்லிக்கட்டு, அந்த மாதிரியான விழாக்கள் மட்டும்தான் நடக்குது. பாரம்பரியமாக பார்த்தீங்கன்னா ஒரு கபடி வச்சு நடத்துகிற மாதிரியோ, வாலிபால் வீட்டில் ஒவ்வொரு ஊர்லேயும் நடத்துகிற மாதிரியோ சிலம்பம் நடக்கிறதில்ல. ஸோ தமிழுடைய மரபு விளையாட்டான சிலம்பமும் மலர்கம்பம் இந்த மாதிரியான மரபு விளையாட்டுகளை ஒவ்வொரு ஊர்லேயும் விளையாடணும். அதுக்கான விழிப்புணர்வு காட்சி கொடுத்துட்ருக்கோம். அது அந்தந்த ஊரில் அந்தந்த பகுதி மாணவர்களை வச்சு ஒருங்கிணைத்து விளையாடணும். அப்படி எல்லா மாவட்டத்துலேயும் எல்லா ஊர்லேயும் கிராமங்கள்லேயும் இந்த விளையாட்டு விளையாடப்படுதோ அப்போ தான் முழுமையடைந்ததாக எங்களுடைய மனநிறைவு வரும். சரி,
இப்போ உங்களோட மாணவர்களும் இருக்கிறாங்க, அவங்கள்ட்டையும் கேட்போம். இப்போ நீங்கள் வந்து முதல்ல வந்து இதை கற்றுக்க ஆரம்பிக்கும் போது எந்த வயசில் கற்றுக்க ஆரம்பிச்சிங்க? சொல்லுங்கள் சௌந்தர்யா. நீங்கள் எப்போ முதல்ல சிலம்பமோ இல்லை இது சார்ந்த வேறு என்ன விளையாட்டுலாம் விளையாடுறீங்க இப்போ நீங்கள்? சிலம்பம், மல்லர்கம்பம். நான் வந்து காலேஜ் செகண்ட் இயர்லேருந்து கற்றுக்கிறேன் சார். இப்போ காலேஜ் முடிச்சிட்டேன். 5 விளையாது 50 விளையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மல்லர்கம்பம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வயசு 6 வயசுலேருந்து வாண்டுங்கள்லாம் நிறைய செய்கிறாங்க. நீங்கள் காலேஜ் வந்துட்டு மல்லர்கம்பம் செய்ய போகும்போது உங்களுக்கு சிரமமாக இல்லையா? வீட்டிலலாம் கூட கேட்கும்போது, ஏம்மா நீ விளையாடுறதுக்கு எவ்வளோ விளையாட்டு இருக்குது, நீ ஏன் மல்லர்கம்பம் மாதிரி எடுக்கிற, சிலம்பம் மாதிரி எடுக்கல அப்படின்னு யாரும் கேட்கலையா உங்கள்கிட்ட? கேட்டாங்க சார். சின்ன வயசில் இருக்கும்போது இந்த மாதிரி விளையாட்டு இருக்கிறதுலாம் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் காலேஜ் வந்துட்டு அப்புறம் என்சிசியில் ஜாயின் பண்ணோம். அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி சிலம்பம்லாம் விளையாடுறாங்க அப்படின்றதவே பார்த்தோம். அதுக்கப்புறம் மாஸ்டர்கிட்ட கேட்டு எங்களுக்கு பிடிச்சி நாங்கள் போய் கேட்டு ஜாயின் பண்ணோம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு சார். அதுக்கப்புறம் வார்ம் அப்லாம் பண்ணி தொடர்ந்து கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது எங்களுக்கு பழகிடுச்சு சார். சரி, இப்போது கற்றுக்க ஆரம்பித்து இப்போது ஒரு எத்தனை வருடங்கள் ஆகுது உங்களுக்கு? இப்போது 3 இயர்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுதுங்க சார். சரி, இந்த 3 வருடத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் தான் உங்கள்கிட்ட பார்க்குறீங்க நீங்கள்? அதாவது இப்போ முதல்ல இப்போ எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு மனிதருக்கு நம்பிக்கை எங்கேருந்து வரும்னா, நம்ம வந்து ஒரு உடல் அளவில் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா அதுவே நமக்கு ஒரு மாதிரியான நம்பிக்கை கொடுக்கும். ஏதோ ஒரு பெரிய மலை ஏறி இறங்கணும், இல்லை ஏதோ நம்ம நினைக்க முடியாத இது நம்ம இவ்வளோ தூரம் போவோமா அப்படின்னு தெரியாது. இப்போ நீங்கள் என்சிசிலலாம் இருக்கீங்க, உங்களுக்கே தெரியும், கிராஸ் கண்ட்ரி ஓட சொல்லுவாங்க, இது மாதிரிலாம் ஓட சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்மளால் ஓட முடியுமா அப்படின்ற நமக்கே ஒரு சந்தேகம் இருக்கும். ஆனால் அதை முடிக்கும் போது நமக்கு பெரிய நம்பிக்கை கிடைக்கும். அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரியான விளையாட்டுகளை கற்றுக்கும் போது அது எந்த மாதிரியான நம்பிக்கை உங்களுக்கு கொடுக்குது? உடல் அளவில் நம்ம ஃபிட்டாக இருந்தோன்னாவே மனதளவில் கண்டிப்பாக மன வலிமை வந்துடும் சார். அதனால் கண்டிப்பாக எல்லாருமே ஒரு விளையாட்டுலேயோ எதுலேயோ ஒன்று சேர்ந்து ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணணும் சார். அந்த மாதிரி நான் பார்க்கும்போது நிறைய கற்றுக்கிட்டேன். அது இப்போ நீங்கள் இந்த மல்லர்கம்பத்துலேயும் சரி சிலம்பத்துலேயும் சரி என்னென்ன மாதிரியான போட்டிகள்லாம் இது வரைக்கும் பங்கேற்றுருக்கீங்க? உங்களோட அனுபவம் எப்படி இருக்குது சொல்லுங்கள். எங்கெங்கெல்லாம் போயிட்டு வந்தீங்க, என்ன மாதிரியான போட்டிகள்லாம் ஜெயிச்சிங்க, அதை பற்றி சொல்லுங்கள். கலை பண்பாட்டுத்துறையில் நிறைய ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம் சார். அதுக்கப்புறம் சேலம் சங்கமத்தில் போய் ப்ரோக்ராம் பண்ணோம். காலேஜில் ஸ்போர்ட்ஸ் டேயில் அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கோம். அப்புறம் ஒகேனக்கல் வந்து ஆடிப்பெருக்கு விழாலெலாம் போய் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய காம்படிஷன்லாம் கலந்துட்டுருக்கோம் சார். சரி, அடுத்து நம்ம கூட சக்தி அவங்கள்ட்ட கேட்போம். சொல்லுங்கள் சக்தி, நீங்கள் எந்த ஊர், சிலம்பத்தை முதல்ல எந்த வயசுலேருந்து கற்றுக்க ஆரம்பிச்சிங்க? சிலம்பமாக இருக்கட்டும் மல்லர்கம்பமாக இருக்கட்டும், எப்படி ஆர்வம் வந்தது இதில்? நான் 10th ஸ்டாண்டர்டில் எங்கள் ஊருக்கார பசங்க எங்களை சேர்த்து விட்டாங்க. ஃபஸ்ட்டு சேர்த்து விடும்போது இது என்னடா இது சரிபட வருமா? ஏன்னா இப்போ நிறைய பசங்கள்லாம் வந்து நிறைய கராத்தே, டேக்வாண்டோ இந்த மாதிரியான விஷயங்கள் தானே கற்றுக்குவாங்க. இது மாதிரி போய் கற்றுக்கும் போது என்னப்பா இதை போய் கற்றுக்கிறியா அப்படின்னு யாரும் கேட்டாங்களா உங்கள்கிட்ட? எங்கள் ஊருக்காரங்க என்னத்திரம் இந்த விளையாட்டுக்கெல்லாம் போகிற, இதுக்கெல்லாம் போகாத, கை காலெல்லாம் உடஞ்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கும் ஸ்டார்டிங்கில் அடிபட்டுச்சு. அதுக்கப்புறம் செய்ய சரியாக போயிடுச்சு. வெங்கடேசன், நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட அனுபவம் எப்படி இருந்தது? நீங்கள் எந்த வயசில் கற்றுக்க ஆரம்பிச்சிங்க? ஃபஸ்ட்டு விளையாடும் போது எப்படி இருந்தது உங்களுக்கு? ஐயா, நான் ஒரு 16 வயசில் கற்றுக்கினேன் ஐயா. இப்போ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி 6 வருஷம் ஆயிடுச்சு ஐயா. நான் ஃபஸ்ட்டு இதை கற்றுக்கும் போது எங்கள் ஊரில் ஏபிஜே அப்துல் கலாம் நற்பணி மன்றம்னு ஒரு குழு ஐயா. அந்த குழுவால் நாங்கள் ஒரு 22 மாணவர்கள் சேர்ந்தோம் ஐயா. 22 மாணவர்கள் சேர்ந்தபோது எல்லோரும் ஃபஸ்ட்டு போய் நாங்கள் இதை செய்யும் போது எதுக்கு செய்கிற, இதெல்லாம் வேஸ்ட்டு, இது டைம் ஆஃப் வேஸ்ட்டுன்னாங்க. நாங்களும் சரி நாங்கள் போகிறோம், தமிழர்கள் தானே, நாமளும் சும்மா கற்றுக்கலாம். நானும் அப்படி தான் ஃபஸ்ட்டு போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னு நினச்சேன், இந்த மாதிரி விளையாட்டுக்கு போகலாம், என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம். சில நேரத்தில் நானே இடையில நினச்சிட்டேன், சரி என்னடா விளையாட்டு இது, எதுக்குடா விளையாடிட்டு நம்ம எதுக்கு போகணுன்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த சண்முக மாஸ்டர் தான் என்னை கூப்பிட்டாரு. வாடா, இது ஏடா இப்படி ஒதுங்கிட்டு இருக்க, உனக்கு மனதைரியம் வலிமையெல்லாம் வரணும்னா நீ இதெல்லாம் பார்த்து கற்றுக்கிட்டோம், இது இந்த வயசில் இப்போ கற்றுக்கிட்டா தான் பிற்காலத்தில் நமக்கு யூஸ் ஆகுன்னாரு. அதுக்கப்புறம் நானும் மாஸ்டர் பேச்சை கேட்டு நானும் இதில் 6 வருஷமாக இதில் வந்தேன். அதுக்கப்புறம் இதுலேயே நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணேன். சிஎம் ட்ராஃபி வந்து ஸ்டேட் வரைக்கும் போயிட்டு வந்தேன். அப்புறம் சேலம் சங்கமம், அப்புறம் எஸ்ஜிஎஃப்ஐ அந்த மேட்ச்சை அட்டன் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஆர்டிஎஸ் பிடிஜி அந்த ஸ்டேட் வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணையா. அதுக்கப்புறம் மாஸ்டர் நிறையா கலை விழாக்கள், அப்புறமா இதை வந்து எப்படி மீட்டெடுக்கிறது, அந்த மாதிரி எங்களுடைய அக்கம் பக்கம் இருக்கிற கிராமங்களில் போய் நாங்கள் இந்த கலையெல்லாம் மல்லர்கம்பம் சிலம்பம் எல்லாம் செஞ்சு காமிச்சு இந்த கலையை தமிழர்கள் கலைகளாக இருக்குது, இன்னும் உயிர்ப்பிச்சுட்டு வரோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. சண்முகம், நீங்கள் இப்போ சொல்லுங்கள், இப்போ ஒரு பயிற்சியாளராக நீங்கள் வந்து முதல்ல ஒரு மாணவராக தான் இதுக்கான பயணம் உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கோம். அதாவது இந்த தமிழர் கலைகள் வந்து நம்ம முன்னாடி நிறைய பேசிக்கிட்டே இருந்தாலும் இப்போது சமீபத்தில் தான் இது வந்து கொஞ்சம் ஒரு ஆர்வத்தோடு நிறைய பேர் கற்றுக்க முடியுது, பார்க்க முடியுது.
ஏன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தோம்னா நம்ம யாரும் கையில் சிலம்போட இந்த குழந்தைங்க போகிறது வர்றதெல்லாம் பார்க்குறது ரொம்ப ரேரு. நீங்கள் தேடி தேடி ஒரு மாஸ்டரை போய் பிடிக்கணும், அதுவும் குறிப்பாக நகரப்பகுதியெல்லாம் கிடைக்க மாட்டாங்க. பட் ஆனால் இப்போ கொஞ்சம் பார்க்கும்பொழுது, இப்போ தருமபுரியிலே பார்க்கும்பொழுது எல்லா பகுதியிலையுமே, அது ஒவ்வொரு வட்டாரமாக இருக்கட்டும், அந்தந்த பகுதியிலையும் பார்க்கும்போது குழந்தைங்க வந்து காலையில் நேரத்துலையோ இல்லை சாயந்தர நேரத்துலையோ கம்புகளோட போகிறாங்க வர்றாங்க. அதேமாதிரி மித்த நகரங்கள்லையும் பார்க்க முடியுது. இதை பரவலாக தமிழ்நாட்டில் பெரிய பெரிய நகரங்கள்லையும் பார்க்க முடியுது. அந்த ஒரு ஆர்வம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லார்ட்டையும் திரும்பி வருது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் முதல்ல நீங்கள் கற்றுக்க ஆரம்பிக்கும் போது இருந்த சூழலுக்கும் இப்போ இருக்க சூழலுக்கும் என்னென்ன மாற்றம் இருக்குது? அதில் அரசாங்கம் வந்து கொடுக்குற ஊக்கம் எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது? அதை பற்றியும் சொல்லுங்கள். பார்த்தோங்கன்னாயா, நான் அக்ரி முடித்ததுக்கப்புறம் இந்த கலையை நம்ம ஊரில் இல்லையே, இது நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் சொல்லிக் கொடுக்கவே ஆரம்பித்தோம். ஸோ சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு 3 வருஷத்தில் கோவிட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த கோவிட் டைமில் பார்த்திங்கன்னா எல்லாருமே பொதுவாக நியூஸ் சேனலில் சொன்னது எல்லாமே சிலம்பம் செஞ்சால் உடலில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இயல்பாகவே அதிகரிக்குது. ஸோ அதனால் சிலம்பம் வந்து நம்ம பாரம்பரிய கலை, அது வந்து இயல்பாகவே மனித உடல் சக்தி நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஒரு உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய செய்திகள் பரவ ஆரம்பிச்சது. அந்த விஷயத்துக்கு அப்புறம் தான் நம்ம இதை பண்ணணும், நம்ம பாரம்பரிய கலையை பண்ணணும், அடையாளத்தை வெளிப்படுத்தணும், ப்ளஸ் நம்ம உடம்பையும் பலப்படுத்திக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வெளியே தெரிய ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு ஊர்லேயும் போய் விழாக்கள்லேயும் ப்ரோக்ராம் பண்ணுறோம். பாரம்பரிய கலை நிகழ்ச்சி, விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கிறப்போ அதை பார்த்து மற்ற மாணவர்களும் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி படிப்படியாகவும் மாணவர்களுக்கு மத்தியில் ஒரு ஆர்வத்தை கிரியேட் பண்ணியிருக்கோம். அதை தாண்டி இந்த சிலம்பம் வந்து உடலையும் மனதையும் ஒருநிலைப்படுத்த ஒரு கலைன்றதுனால அது எல்லாருக்குமே இயல்பாக இப்போ புரிய ஆரம்பிச்சிருது. சிலம்பம் வந்து ஒரு கலை மட்டும் இல்லை, அது வாழ்வியல் சார்ந்த ஒரு ஒரு விளையாட்டு, தமிழருடைய வாழ்வியோட ஒன்றிய ஒரு விளையாட்டு. அதாவது இது வந்து வெறும் உடலை மட்டும் தயார் பண்ணுற ஒரு விஷயம் கிடையாது, உடலையும் மனதையும் ஒருங்கிணைத்து அவங்கள வந்து ஒரு தயார்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயமாக இருக்குது இல்லைங்களா? கண்டிப்பாக அது கலையும் சார்ந்த தாண்டி அது வந்து ஒரு நம்மளுடைய தமிழருடைய அடையாளம். ஸோ அதை மீட்டெடுக்கணுன்ற ஆர்வமும் இப்போ இளைஞர்கள் மத்தியில் நிறைய வளர்ந்துட்டு வருது. ஏன்னா இப்போ தமிழ் சார்ந்தும் தமிழர்கள் சார்ந்தும் இப்போ இளைஞர்கள் வந்து விழிப்புணர்வு பெற்றுட்டு வராங்க. அந்த வகையில் விளையாட்டு, சிலம்பம் விளையாட்டும் ஒரு விழிப்புணர்வு அடைந்து இப்போ பரவலாக அனைத்து மாவட்டங்களிலும் விளையாடப்பட்டு வருது. சரி, இப்போ இதில் இப்போ அரசாங்கத்தோட பங்கு எந்த அளவுக்கு இருக்குது? உங்களை தொடர்ச்சியான ஒரு ஊக்கம் கொடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து அரசாங்கத்தோட பங்கு ரொம்ப அவசியமானது. அந்த வகையில் பார்க்கும்போது என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க? நாங்கள் விளையாடும்போது சிலம்பத்துக்கு உரிய அங்கீகாரம் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது சிலம்ப போட்டியில் ஜெயிக்கிறவங்களுக்கு ஊக்கத்தொகையும் வருது, விளையாட்டு இடஒதுக்கீடு, இந்த மாதிரியான விஷயங்களையும் அரசாங்கம் பண்ணித்தருது. ஸோ குழுக்களுக்கும் தனியாக இப்போ பார்த்திங்கன்னா கலை பண்பாட்டுத்துறை சார்பாக ஒவ்வொரு குழுவுக்கும் கலை நிகழ்ச்சி, அரசு விழாக்களில் கலை நிகழ்ச்சி பண்ணி அவங்களுக்கு ஒரு ஊக்கத்தொகையாகவும் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா சென்னை சங்கமம் இப்போ இந்த பொங்கலில் 13ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி வரைக்கும் சென்னை சங்கமம் நடக்க போகுது. அதில் வந்து கலைஞர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் 2021 கலை நிகழ்ச்சி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் சென்ற வருடம் சேலம் சங்கமம், அது வந்து கலை நிகழ்ச்சி சென்னையில் வாய்ப்பு கிடைக்காத மற்ற கலைஞர்களுக்கு அவங்கவுங்க மாவட்டத்தில் மண்டலத்திலையும் கலை நிகழ்ச்சி செய்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கலைக்குழுக்களுக்கு பார்த்தா இந்த மாதிரியான ஒரு கலை நிகழ்ச்சி வாய்ப்பு கொடுத்து அதில் மூலியமாக பண்ணிகிட்ருக்காங்க. மாணவர்களுக்கு, பள்ளி மாணவர்களுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு எல்லாருக்குமே முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகள், அப்புறம் பாரதியார் தின, குடியரசு தின விழா போட்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு நடத்தி அவங்களுக்கு விளையாட்டு இடஒதுக்கீட்டு சான்றிதழோட ஊக்கத்தொகையும் கொடுத்துட்ருக்காங்க. ஐயா சௌந்தர்யா, இப்போ சொல்லுங்கள், நீங்கள் வந்து தேசிய மாணவர் படகுலாம் இருந்திருக்கீங்க, நிறைய ஊருக்கெலாம் அதில் கேம்ப்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஒரு நிறைய விஷயங்களை அறிமுகப்படுத்தும், நிறைய நம்பிக்கை கொடுக்கும். அதே மாதிரி இப்போ நீங்கள் சிலம்பத்தில் இருக்கீங்க, மலர்கம்பத்தில் இருக்கீங்கன்னா இதுக்கும் நீங்கள் பல ஊருக்கு பயணம் பண்ணுவீங்க, அங்கே போய் வெவ்வேறு ஊர்லேருந்து வந்திருக்கிற போட்டியாளர்களோடு கலந்துப்பீங்க. அது என்ன மாதிரியான மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்குது? அது என்ன மாதிரியான அனுபவத்தை உங்களுக்கு இது வரைக்கும் தந்திருக்கு? அதை பற்றி சொல்லுங்கள். எந்தெந்த ஊர்லாம் போனீங்க, அதை பற்றிலாம் சொல்லுங்கள். சேலம் சங்கமம் போயிருந்தோம். அங்கே வந்து நம்ம மற்றவங்கள பார்க்கும்போது நம்மளை விட மற்றவங்க எந்த அளவுக்கு நல்லா செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இன்னும் எவ்வளோ நம்மளை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் நிறைய ஊருக்கு போனால் தான் நம்மளுடைய பயமும் போகும். நிறைய அந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் அட்டன் பண்ணிட்ட அப்புறம் இப்போ ஓரளவுக்கு பயம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இப்போ காம்படிஷன் ஏதாச்சும் அட்டன் பண்ணணுன்னா கூட ஓரளவுக்கு பயம் இல்லாமல் அட்டன் பண்ணலாங்க சார். எனக்கு சமைக்க பிடிக்கும், ஆஹா எனக்கு சாப்பிட பிடிக்கும், இருவருக்குமே உஷா சன்ஃப்ளவர் ஆயில். எனக்கு எல்லாம் ஹெல்தி, எனக்கு டேஸ்டி டேஸ்டி, இருவருக்குமே உஷா சன்ஃப்ளவர் ஆயில். உஷா 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 சன்ஃப்ளவர் ஆயில்.
sunflower oil. தர்மபுரி ஐஎன்ஆர் ஸ்வீட்ஸின் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். சிறந்த தமிழக எண்ணெய் பலகாரங்கள் 49 வருட பாரம்பரியத்துடன். ஐஎன்ஆர் ஸ்வீட்ஸ், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி. தர்மபுரி முத்துப்பட்டி ஜே ரூபிங்ஸின் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எங்களிடம் அனைத்து கலர் ரூபிங் சீட்டுகளும் தரமாகவும் குறைந்த விலையிலும் கிடைக்கும். ஜே ரூபிங் சீட்ஸ், கொளகத்தூர் மெயின் ரோடு, முத்துப்பட்டி, தர்மபுரி. உங்கள் தினேஷ் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸின் 8ஆம் ஆண்டு துவக்க விழா. வாடிக்கையாளர்களுக்கு இதயம் கனிந்த நன்றிகள் மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தினேஷ் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ், பெண்ணாகரம் ரோடு, குமாரசாமி பேட்டை, தருமபுரி. நமது குளோபல் தீவிர சிகிச்சை மருத்துவமனையில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தில் சிறுநீரக மருத்துவரின் நேரடி கண்காணிப்பின் கீழ் 24 மணி நேரமும் டயாலிசிஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7373703337. ரத்னா குரூப்ஸ் ஆஃப் கம்பெனி, நல்லம்பள்ளி. எங்களின் நிறுவனங்களான ரத்னா நீர்த்தூளி, ரத்னா பவுல்ட்ரி ஃபார்ம், ரத்னா கான்ட்ராக்டர் போன்ற நிறுவனங்கள் இயங்கி வருகின்றது. எங்களின் கிளைகள் தர்மபுரி, நல்லம்பள்ளி, பாலக்கோடு, பெண்ணாகரம், பொம்மடி, கிருஷ்ணகிரி, ஓசூர், காவேரிப்பட்டினம், போச்சம்பள்ளி. தொடர்புக்கு 9500705551. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய மண்ணின் விளையாட்டு மரபுகள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, மக்கள் மனம் கவர்ந்த கைராசி நிறுவனம். தர்மபுரி பண்பலை 102.5. போடு பொங்கல பொங்கல், பொங்கட்டும் பொங்கல், பொங்கல பொங்கல், பொங்கட்டும் பொங்கல். நாளை மதியம் 2 மணிக்கு பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சி. நாட்டுப்புற மெட்டு புடிச்சி குட்டி பாட்ட ஒன்ன கட்டி உடடி, ரத்தம் வேர்வ சிந்தி ஒளச்ச உள்ள மல்லு வெட்டி மிஞ்சி இருக்கு. மண்மணக்கும் கீதங்கள். அண்ணாமலை, ஸ்டாலின் ராஜா, முனுசாமி மற்றும் எம் பிரபாகர் அவர்களின் நிகழ்ச்சி கேட்கலாம். கேட்க மறவாதீர்கள். தர்மபுரி பைசு அலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் மண்ணின் விளையாட்டு மரபுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசு அலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. தென்திசை தோன்றி உலகம் முழுவதும் பரவிய வீரக்கலை, தொன்மை மாறா வீரம் சொரிந்த பாரதி மண்ணின் கலை, வீரன் என்று பறைசாற்ற எதிரியை கலங்க செய்யும் கலை, வீழும் நிலையென்றும் வாரா வண்ணம் தன்னை காக்கும் கலை, ஆதி மனிதனின் வீர கலைகளுள் ஒன்றாய் இடம்பெற்ற கலை. பெயர்கள் பல மாற்றம் கண்டாலும் என்றும் பழமை பேசும் கலை. சூழ்வீச்சில் பல நிலைகளில் இருந்தாலும் சுழல் காற்றாய் தடுக்கும் கலை. சக்தி, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிரியர்கிட்டேருந்து கற்றுக்கிட்டு நிறைய விஷயங்கள்லாம், நிறைய போட்டிகளெல்லாம் கலந்துக்கிறீங்க. அது இல்லாமல் நீங்களும் நிறைய சின்ன சின்ன பசங்களுக்கு சொல்லித் தரீங்க இல்லைங்க, அடுத்தடுத்த மாணவர்களுக்கு. ஸோ இது என்ன மாதிரியான ஒரு தலைமை பண்பு சம்மந்தமான விஷயங்கள், இல்லை அடுத்தவங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்குற மூலமாக நமக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்குது இல்லையா? அது என்ன மாதிரியான அனுபவத்தெல்லாம் கொடுக்குது உங்களுக்கு இந்த சின்ன வயசுலேயே? ஊரில் இருந்தாங்களா வெட்டியாக சும்மா திரும்பிட்டு தான் இருப்போங்க. மாஸ்டர்கிட்ட வந்தப்பறம் நம்மளுக்குன்னு ஒரு அடையாளம், பசங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறங்க, அந்த மாதிரி அடையாளம். சரி, இப்போ இது நீங்கள் இந்த மாதிரியான சிலம்பம் கற்றுக்கிறது, மலர்கிழமம் கற்றுக்கிறது படிப்பில் உங்களுக்கு எந்தளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது? அது ஏதோ ஒரு வகையில் அது தொடர்பு படுத்தி உங்களை பார்க்க முடியுதா? நம்ம முன்னாடி படிச்சுட்டு இருந்ததுக்கும் இப்போ இதுக்கும் அது ஏதோ ஒரு வகையில் பயனுள்ளதாக இருக்கா? பயனுள்ளதாக இருக்குது ஐயா. நான் காலேஜ் சேரும்போது ஃபோர்த் சர்டிஃபிகேட் வச்சு தான் தர்மபுரி ஆர்ட்ஸ் காலேஜில் சேர்ந்தேன். இப்போ ஃபைனல் இயர் பிபிஏ படிச்சுட்டு இருக்கேன். இது இல்லாமல் உங்களுக்கு அந்த படிக்கிற அனுபவத்திலே ஏதாவது கொஞ்சம் மனப்படம் வச்சுக்கிறது, இது மாதிரி வச்சுக்கிறதுல ஏதாவது உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியுதா அதில்? அந்த மாதிரி இருக்குது ஐயா. படிக்கும்போது ஃபஸ்ட் டைம் படித்தா நிற்காது, ஒரு 4-5 டைம் படித்தா தான் நிற்கும். இப்போ சிலம்பம் சுற்றுறதுனால அது கான்ஃபிடண்ட்டாக எடுத்து செய்கிறாங்க இல்லையா, அதனால் ஒரு டைம் படித்தாலே மண்டியில் ஏறிடுது ஐயா. வெங்கடேசன், சொல்லுங்கள், இப்போ நீங்கள் என்ன படிச்சுட்ருக்கீங்க? உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த அனுபவம்? அதாவது நீங்கள் இந்த விளையாட்டு கற்றுக்கிறதுக்கு முன்னாடி சரி, இந்த கற்றுக்கிட்டதுக்கப்புறமும் சரி, இப்போ நீங்களும் இந்த பசங்களுக்கு சின்ன சின்ன பசங்களுக்குலாம் சொல்லிக் கொடுக்குறீங்களா? அது என்ன மாதிரியான அனுபவத்தை கொடுக்குது? நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குதா? இப்போ நம்மளால் ஒரு விஷயம் சொல்லித்தர முடியும், நம்மளால் செய்ய முடியும், அந்த நம்பிக்கை கொடுக்குதா அது? ஆமாம், எனக்கு ஃபஸ்ட்டு இது
கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் வந்து பயந்துட்டு இருப்பேன். பயம் எதுக்கெடுத்தாலையும் பயமாக இருக்கும். இப்போ நான் இந்த கலையை கற்றுக்கிட்ட அப்புறம் நான் நல்லா பேச முடியுது. நான் எனக்குள்ளே இருக்கிற 50 மாணவர்களையும் என்னால் மேனேஜ் பண்ண முடியும்னு தைரியம் இருந்தது. இப்போ நானும் தருமபுரி ஸ்டேடியம் ST8ல் ஒரு 50 மாணவர்கள் பயிற்சி எடுக்கிறேன். அவங்கள வந்து எப்படி நான் பேசணும், சின்ன குழந்தைங்க இப்போ 5 வயசு இருக்கிறதுனா அவங்களுக்கு நம்ம எப்படி எந்த மெத்தடில் நம்ம சொல்லி தரணும், அதே இப்போ 20 வயசு எப்படி இருக்காங்க அவங்களுக்கு நம்ம எப்படி மரியாதை கொடுத்து எப்படி அவங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும்னு நம்ம சொல்கிறோம். இப்போ அதேமாரி வேறு போட்டிக்கெல்லாம் போவீங்கள்ல, நிறைய ஊர்லேருந்து வேறு போட்டியாளர்கள் வருவாங்க. ஒவ்வொருத்தரும் அந்தந்த ஊருக்கான ஒரு சில டெக்னிக்கை வச்சுருப்பாங்க இல்லையா. ஒவ்வொரு வாத்தியார் சொல்லிக் கொடுக்குறதுலையும் நிறைய ஸ்டைல் கொஞ்சம் மாறி இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக செய்வாங்கல்ல. அந்த மாதிரியான விஷயங்கள்ல எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க, எப்படி கற்றுக்கிறீங்க, அது என்ன மாதிரியான அனுபவத்தை கொடுக்குது? இப்போ நம்மளுடைய ஸ்டைலை நம்ம முழுமையாக கற்றுக்கணும் ஐயா. இப்போ நம்ம ஒரு மேட்சுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுறோன்னா நம்மளுடைய எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போகிறோன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ ஒரு மேட்ச்னால் ஒரு ஆப்பனண்ட், அந்த ஆப்பனண்ட்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வாட்ச் பண்ணணும் ஐயா. வாட்ச் பண்ணும்போது நமக்கு தெரியும், இவன் இந்த ஸ்டைலில் தான் ஆடுறான், இவனை இப்படி இந்த சைடில் இந்த பிளாக் பண்ணோம்னா நம்மளுக்கு தேவையான பாயிண்ட் வச்சிடலாம். அந்த மாதிரி நம்ம ஒருத்தனை எப்படி நேருக்கு நேராக பார்த்து நம்ம அவனை பார்க்குறோமோ அப்போயே நம்மளுக்கு தெரியும் ஐயா அவன் எப்படி விளையாட போகிறான்னு. அடுத்த ஆஃபில் நம்ம எப்படி விளையாடணும்னு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். சண்முகம், இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ இந்த பாரம்பரிய விளையாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சமூகமாக நம்ம கொடுத்துட்ருக்கிற ஒரு கவனம் வந்து போதுமான அளவுக்கு இருக்கா, இல்லை வேறு என்னென்ன இன்னும் எந்த வகையில் வந்து இதை இன்னும் ஒரு ஆர்வத்தோடு நம்ம எடுத்து செஞ்சோம்னா இன்னும் இதில் நம்ம சிறப்பான ஒரு உயரத்துக்கு போக முடியும்? எந்தெந்த விஷயத்தில் ஒரு சமூகமாக நம்ம கவனிச்சுக்கணும், இந்த விளையாட்டை பாதுகாக்கிறதுல நம்மளோட பொறுப்பு என்னென்னவா இருக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போது நாங்கள் ஒவ்வொரு கலை நிகழ்ச்சியும் ஒரு அரசு விழாக்களில் ஒரு கலை நிகழ்ச்சி பண்ணால் கூட ஒரு 8 வருஷமாக தொடர்ந்து பண்ணிட்டு தான் வரோம். பட் ஆனால் இப்போ பண்ணாலுமே அதை புது விதமாக தான் பார்க்குறாங்க, புதுசாக பார்க்குறாங்க. அதாவது என்ன இதெல்லாம் இருக்குன்னு நாங்கள் பார்த்ததே இல்லையே, இதெல்லாம் இன்னும் இருக்கா அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறாங்க. ஸோ இன்னும் நிறைய மக்களுக்கு தெரியாமலே இருக்குது. ஸோ அதிகப்படியான விழிப்புணர்வு இன்னும் எடுத்து பண்ணணும், தெரியப்படுத்த வேண்டிய வேலை இன்னும் நிறைய இருக்குது அப்படின்ற ஒரு விஷயந்தான். ஸோ இதில் உங்களோட தேடல் என்ன மாதிரி இருக்குது? இப்போ நீங்களுமே வந்து இப்போ ஒரு பயிற்சியாளர் ஆயிருந்தால் கூட இன்னும் தொடர்ச்சியாக நீங்களும் நிறைய ஊருக்கு போகிறீங்க, நிறைய நபர்களை சந்திக்கிறீங்க, உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த குருக்களும் இருப்பாங்க இல்லைங்களா. அவங்கள்ட்ட தொடர்ச்சியான ஒரு தொடர்புலேயே தான் இருப்பீங்க. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் என்னென்ன விஷயங்களை பார்க்குறீங்க, இன்னும் என்னென்ன விஷயங்கள் வந்து நம்ம இன்னும் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது, எந்தெந்த விஷயங்களை நம்ம இந்த விளையாட்டில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுது? பார்த்தீங்கன்னா கலைக்கு வந்து எல்லை கிடையாது, அது கடல் மாதிரி. கற்றுக்கணும்னு நினச்சா இன்னும் எவ்வளவோ கற்றுக்க வேண்டியது இருக்குது. இப்போ நம்ம சொல்லிக் கொடுக்கணும்னு வந்துட்டோன்றப்போ அதுக்காக நேரம் ஒதுக்க முடியல. பார்த்தீங்கன்னா இப்போது தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் எந்த அளவுக்கு நம்ம டெவலப் பண்ணி அடுத்த தலைமுறைக்கு அதை கொண்டு போகிறோம். நம்ம வந்து கதம்ப வரிசை சொல்லி கொடுத்துட்ருக்கோம் சிலம்பத்தில். அகத்திய முனிவர் தொடுத்து வச்ச 18 வகையான சிலம்பத்தில் கதம்ப வரிசையும் ஒரு வரிசை. ஸோ அந்த வரிசை தருமபுரி மாவட்டத்தில் நம்ம மட்டும்தான் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம இந்த வரிசை மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய வரிசைகள் தெரிஞ்சு அதையும் சொல்லிக் கொடுக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. பட் ஆனால் அதுக்கான நேரம் ஒதுக்க முடியலை. இப்போ பார்த்திங்கன்னா நாகம் 16 ஓரளவுக்கு பண்ணுவோம், ஆசு சிலம்பம் கொஞ்சம் பண்ணுவோம். அந்த மாதிரியும் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறதை இன்னும் முழுமையாக கற்றுக்கிட்டு அதையும் சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கான தேடல் இப்போ நம்மளால் ஒதுக்க முடியலன்றப்போ அடுத்தபடியாக நம்ம அடுத்த கட்ட பயிற்சியாளர்களுக்கு அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து அவர்கள் மூலிமா இந்த கலைகளை முழுமையாக அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணுன்னு ஒரு ஆசை இருக்குது. நிச்சயமாக அதுக்கான அடுத்த கட்ட முயற்சியில் இதை கண்டிப்பாக நான் நிறைவேற்றுவோங்கய்யா. தாத்தா, கண்ணின் மணின்னா என்ன? ரொம்ப செல்லம் ஒன்ன மாதிரி. அப்பா, ஆன்லைன் forex ட்ரேடிங்ல பெஸ்ட் ஆஃபர்ஸ். இதில் வந்து இப்போ இந்த தொழில்நுட்பமும் என்ன மாதிரியான பங்கு வந்து வகிக்குதுங்க? அதாவது இப்போ முன்னாடி இருந்ததுக்கு இப்போ தொழில்நுட்பம் நிறைய வளர்ந்துருக்கு. அந்த தொழில்நுட்பங்களும் பார்த்திங்கன்னா விளையாட்டை பல வகையில் முன்னேற்றுறது. என்ன தான் பாரம்பரியமான விளையாட்டாக இருந்தாலும் தொழில்நுட்பங்களோட பங்கு அப்படிங்கிறதும் எல்லா விளையாட்டுலேயும் இருக்குது. இப்போ எல்லாத்துக்கும் அந்த அடாப்ட் பண்ணிக்க வேண்டிய ஒரு பொறுப்பும் இருக்குது. அப்போ தான் நம்ம வந்து அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு நம்ம எடுத்துகிட்டு போக முடியும் அந்த விஷயங்களை. அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த தொழில்நுட்பங்கள் எந்த அளவுக்கு உதவிகரமாக இருக்குது? இப்போ இந்த நம்ம பாரம்பரிய விளையாட்டுகளை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் பார்க்குறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சிலம்பம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மான்கொம்பு, சுருள்வாள், வாழ்வீச்சு இந்த மாதிரியான ஆயுதங்களை வச்சு தான் சிலம்ப பயிற்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது வந்து அலங்கார விளையாட்டாக விளையாடும்போது தீப்பந்தம் கட்டி விளையாடுவாங்க. இப்போ புதுசாக பார்த்திங்கன்னா தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக LED லைட்டை வந்து கம்பில் கட்டிட்டு அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் கொண்டு வந்துட்டுருக்காங்க. அந்த LED லைட்லேயும் இன்னும் நிறைய அட்வான்ஸ் டெக்னிக்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டுருக்கு. இந்த கலைகளை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான யூடியூப், ஃபேஸ்புக் சேனல் எல்லாமே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது அடுத்த தலைமுறை கொண்டு இந்த தலைமுறை முழுக்க பார்த்திங்கன்னா செல்ஃபோனு கையுமா சுற்றிட்டு இருக்கிற தலைமுறையாக தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அவங்கக்கிட்ட இந்த கலையை எப்படி கொண்டு போய் சேர்க்கறதுன்னு பார்க்கும்போது யூடியூப் சேனல் மூலயமா, வாட்ஸ்அப்பில் செய்திகள் பரப்புறது மூலயமா, ஃபேஸ்புக் பேஜ் மூலயமா இந்த மாதிரியான விஷயங்கள் மூலயமாவும் நம்ம கலைகளை கொண்டு போய் சேர்த்துட்ருக்கோங்கய்யா.
இப்போது சௌந்தர்யா நீங்கள் சொல்லுங்கள், இந்த விளையாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ பெண்கள் வந்து ஆர்வத்தோடு வந்து கற்றுக்குறாங்களா? எந்த அளவுக்கு ஆர்வத்தோடு வந்து கற்றுக்குறாங்க? வந்து கற்றுக்குறாங்க சார் இப்போ நிறைய. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே பொண்ணு பெரிய பொண்ணாயிட்டா இதுக்கு மேலே எப்படி அவங்கள வெளியில் அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு நிற்க வச்சுறாங்க. நான் நிறைய பேர் பார்த்துட்டேன். அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஆனால் ஒரு கொஞ்ச நாள் கற்றுக்கிட்டாங்க, ஆனால் போயிட்டாங்க. ஆனால் இதை தொடர்ந்து கண்டிப்பாக கற்றுக்கணும். இது பெண்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து அவங்களுக்கு தெரியல. இந்த விழிப்புணர்வு வந்து எல்லாருக்கிட்டையும் கொண்டு போகணும் சார். அப்போ தான் நிறைய பேர் வந்து தொடர்ந்து கற்றுப்பாங்க சார். இப்போ மாஸ்டர், இப்போ உங்க சொல்கிறாப்புல ஏதோ ஒரு பல காரணங்களை சொல்லி, நான் எல்லாத்துக்கும் நம்ம ஒரு காரணம் சொல்லுவோம். அதே மாதிரி இதுக்கும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி பெண்களை வந்து ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் நிறுத்திடுவாங்க, இந்த மாதிரி பண்ணிடுவாங்க. ஒரு பயிற்சியாளராக நீங்கள் வந்து பெற்றோர்கள்ட்ட என்ன மாதிரியான விஷயங்களை சொல்லுவீங்க? ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க தொடர்ச்சியாக கற்றுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அவசியமானது. அவர்களாலையும் எல்லா விஷயத்தையும் செய்ய முடியும். ஒரு பயிற்சியாளராக நீங்கள் இதில் சொல்ல வேண்டிய விஷயம், ஆண் பெண் எல்லோரும் சமந்தான் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த கலைகள் சொல்லிக் கொடுக்கும்பொழுதே பாலினம் பார்க்காம தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை அவங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுப்பீங்க? கலைக்கு வந்து ஆண் பெண் அப்படின்ற வேறுபாடு இல்லைங்கய்யா. இதை கற்றுக்கிறவங்களுக்கான அந்த தனி மனித மாற்றம் கண்டிப்பாக தேவை, பெற்றோர்களுக்கு முக்கியமாக. ஏன்னா பெண் குழந்தைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் அனுப்ப மாட்டாங்க. காரணம், இந்த மாதிரி எதுக்கு இது சும்மா உடம்பு இதுக்காக பண்ணிட்டு இருந்தோம், இத்தனை நாள் பண்ணாங்க, இதுவே போதும், அடுத்து படிப்பை பார்க்க போகட்டும் அப்படின்னு பொதுவாக எல்லாருமே சொல்கிறது வந்து ஒரு இந்த 8th வரைக்கும் அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் படிக்கட்டும்னு சொல்லி நிப்பாட்டிடுவாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா குறிப்பாக பெண் பிள்ளைகள். ஸோ காரணம் வந்து இந்த கலை போதும், மற்ற நாள் வந்தாங்க, இது வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டுறவங்க தான். ஆனால் இது வந்து பெண்களுடைய தற்காப்புக்கு இந்த கலை நிச்சயம் உதவும். கலைக்கு வந்து ஆண் பெண் அப்படின்ற வேறுபாடு இல்லைங்கய்யா. அது பொதுவானது, எல்லாரும் கற்றுக்கக்கூடிய ஒன்று தான். தனி மனித மாற்றம், பெற்றோர்கள் இந்த மனநிலையை மட்டும் கொஞ்சம் மாற்ற வேண்டியது இருக்குது. இப்போ இதில் என்ன மாதிரியான சாதனைகளை உங்கள்கிட்ட இருக்கிற மாணவிகள்லாம் செஞ்சுருக்காங்க, அதை பற்றி சொல்லுங்கள். இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி SGFI இந்திய பள்ளிகளின் விளையாட்டு குழுமம் அப்படின்ற போட்டியில் வீரமணி அப்படின்ற மாணவி வந்து மத்திய பிரதேச மாநிலத்தில் தேசிய அளவில் மலர்கம்பம் போட்டியில் கலந்துக்கிட்டாங்கய்யா. ஸோ இப்போ நாங்கள் தனியாக தான் கூட்டு போய் விட்டு வந்தோம். சென்னையில் ட்ரெயின் ஏற்றிட்டதுக்கப்புறம் டீமோடு போயிட்டு மறுபடியும் சென்னையிலேருந்து தனியாகவே அந்த பொண்ணு தான் வந்தாங்க. இப்போ தருமபுரி வரைக்கும் அந்த பொண்ணு தனியாகவே பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி தான் வந்தாங்க. ஸோ அந்த மனதைரியம் வந்து அவங்க பேரண்ட்ஸ்க்கு இருக்கணும், மாணவிக்கு இருக்கணும். அதை வந்து ஸ்போர்ட்ஸால் மட்டும்தான் கொடுக்க முடியும். இதை பெற்றோர்கள் உணர்ந்து இந்த கலையில் கண்டிப்பாக தன்னுடைய பிள்ளைகளை ஈடுபடுத்திக்கணும். சக்தி, நீங்கள் சொல்லுங்கள். இப்போது இந்த மாதிரியான விளையாட்டுகள் இந்த பாரம்பரியமாக பொங்கல் சமயத்தில் இந்த மாதிரி பண்ணும்பொழுது இப்போ உங்கள் ஊரில் என்ன மாதிரியான ஏற்பாடுகள்லாம் செய்கிறீங்க? இந்த மாதிரியான விளையாட்டுகளை அடுத்து சின்ன சின்ன பசங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதில்ல, இந்த மாதிரி பொங்கல் சமயம் இல்லை மித்த சமயத்தில் என்ன மாதிரியான விழிப்புணர்வை நீங்கள் ஏற்படுத்துறீங்க? நீங்கள் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டீங்க, உங்கள்கிட்ட பக்கத்தில் தெரிஞ்சவங்க அவங்களுக்குலாம் சொல்லியிருப்பீங்க. இதை தாண்டி மித்தவங்களுக்குலாம் நீங்கள் பார்க்கும்போது என்ன மாதிரியான விஷயம் சொல்லுவீங்க? இப்போ உங்க கூட படிக்கிறவங்களுக்குலாம் என்ன விஷயம் சொல்லுவீங்க நீங்கள்? வராங்க ஐயா ஸ்டார்டிங்கில் கற்றுக்கிறதுக்கு, வந்து கற்றுக்கிட்டு பாதியிலேயே நின்றுட்டு போயிடுறாங்க. அப்படி நிற்கிறவங்கள்ட்ட நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அவங்களுக்கு திருப்பி இப்போ சேர்றதுக்கு என்னென்ன விஷயம் சொல்லுவீங்க? ஒரு கலையை கற்றுக்கணும், லாஸ்ட் வரைக்கும் கற்றுக்கணும். இல்லைனா அந்த கலையை கற்றுக்க கூடாது. அந்தமாதிரி கலை மேல் கை வச்சு பார்க்கக்கூடாது. எது செஞ்சாலும் லாஸ்ட் வரைக்கும் செய்யணும், இல்லை செய்யக்கூடாது, விட்டுறணும். அதனால் தொடர்ச்சியாக முயற்சி பண்ணணும் இல்லையா? ஆமாம் ஐயா. எவ்வளோ நாள் முயற்சி பண்ணால் ஒருத்தர் வந்து இந்த கலையில் ஈடுபாடோட அவங்க செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஐயா அவங்க புரிஞ்சுக்கிட்டு செய்கிறத பொறுத்து ஐயா. நான் ஒரு 6 வருஷமாக கற்றுட்ருக்கேன் சிலம்ப கலையை. அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறன் இருக்கும். அந்த திறனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க நிதானமாக கற்றுக்கலாம் இல்லையா? ஆமாங்க ஐயா. அதுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. கட்டுப்பாடெலாம் கிடையாது. நமக்கு வரலையா அப்படின்னு சொல்லி யாராவது வருத்தப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைப்பீங்க? ஐயா அவங்க ஃபுல்லாக எஃபெக்ட் போட்டு செய்யணும் ஐயா சிலம்ப கலையை. ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக தான் இருக்கும், செய்ய செய்ய பழகிறேன் ஐயா. வெங்கடேசன், இப்போ நீங்கள் சொல்லிக் கொடுத்துட்ருக்கீங்க, கிரவுண்டில் சொல்லிக் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. சின்ன சின்ன பசங்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்டலாம் சொல்லும் போது எப்படி சொல்லி என்கரேஜ் பண்ணுவீங்க? ஏன்னா நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, அவன் ஒன்று செஞ்சிட்ருப்பான். அது எப்படி சமாளித்து அவனுக்கு சொல்லிக் கொடுப்பீங்க சொல்லுங்கள். ஐயா நாமளும் குழந்தையாகவே மாற வேண்டிய சூழ்நிலை வந்துடுறாங்க ஐயாங்க. அப்போ வந்து சிலர் வந்து புரிஞ்சிக்கிற தன்மை இருக்கும் ஐயா, சிலருக்கு வந்து குழந்தைங்களுக்கு புரியாத தன்மை இருக்கும். அப்போ வந்து நம்ம குழந்தைங்களோட நம்ம குழந்தைங்களா ஐக்கியமாயிடுறோம். அப்போ தான் அவங்களுக்கும் நம்ம சொல்கிறது என்னன்னு புரியும். இப்போ நம்ம ஒரு குழந்தைங்க வந்து எப்படின்னா, இப்போ குழந்தைங்க சேர்ந்து விளையாடும் போது அவங்க சொல்கிறது அவங்களுக்கு புரியும். அதே மாதிரி நாமளும் இப்போ சொல்லி தரும் போது அவங்களோட சேர்ந்து ஐக்கியமாயிட்டோம்னா நமக்கு சொல்லித்தரத்துக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவங்களுக்கும் அதை புரிஞ்சுப்பாங்க. அதை நம்ம சொல்லிக் கொடுக்கும் போது அவங்களும் செய்கிறனால அவங்களும் ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க ஐயா. அதாவது சிலம்பம் மட்டும் நம்ம இங்கே கற்றுக்கிறது இல்லை, எல்லாத்தையும் சேர்ந்து தான் கற்றுக்குறோம் இல்லையா? ஒரு குழந்தைகளுக்கு ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுக்கும்பொழுது வெறும் சிலம்பத்தோடு அது நிற்கிறது இல்லை, நம்மளும் சேர்ந்து அவங்களோட வளர்ந்துக்கிறோம். அவங்கள்ட்டேருந்து நம்ம 4 விஷயம் தெரிஞ்சுக்குவோம். நம்மளும் எப்படி ஒரு விஷயத்தை பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது, எப்படி சொல்கிறது, எப்படி சொல்லிக் கொடுக்குறதுன்றதே கூட நம்ம அவங்கள்ட்டேருந்து கற்றுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறதுலேருந்து தெரிஞ்சுக்கிறது. இப்போது நீங்கள் சொல்லுங்கள் சண்முகம், உங்கள்கிட்ட வந்து இப்போ நிறைய பேர் பயிற்சி எடுக்க வருவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க.
ஒருத்தருக்கு ஆர்வம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், நான் உடனே கற்றுக்கணுன்னுவாங்க. பட் ஆனால் உடனே நடக்கிற விஷயம் கிடையாது எதுவுமே. பட் ஆனால் ஒரு சிலருக்கு வந்து வரவே மாட்டேங்குது அப்படின்ற வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்கள எப்படி நீங்கள் ஊக்கப்படுத்தி ஒரு சரியான பாதையில் அவங்கள எப்படி பயணிக்கிறதுக்கு உதவி பண்ணுவீங்க? முதல்ல மாணவர்கள் பார்த்த உடனே ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாங்கய்யா. பார்த்ததுமே வந்து நாங்கள் சொல்லுவோம், எங்கள் இதில் சொல்லுவோம், காகிதம் கற்பூரம் வாழமாட்டை அப்படின்னு சொல்லுவோம். மாணவர்களோட புரிதலோட இதை பொறுத்து கற்பூரம் மாதிரி டக்குன்னு புரிஞ்சுக்கிறவங்களா, இல்லை வாழமாட்டை மாதிரி லேட்டாவா, காகிதம் மாதிரி கொஞ்சம் மெதுவாகவோ, அந்த மாதிரி சொல்கிறத எப்படி எந்த அளவில் புரிஞ்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவங்களுக்கு ஏற்ற பயிற்சி கொடுப்போம். ஏன்னா எல்லாராலையும் உடனே புரிஞ்சிக்கவும் முடியாது, எல்லோரும் அந்த நம்ம வேகத்துக்கு ஈடு கொடுக்கவும் முடியாது. ஸோ அவங்களுக்கு எந்த அளவுக்கு சொன்னால், எப்படி சொன்னால் புரிஞ்சுப்பாங்க, இல்லை லேட்டாக தான் கற்றுப்பாங்கன்றப்போ அவங்களுக்கு பொறுமையாக ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் சொல்லித்தரோம். ஒருத்தருக்கு 2 கிளாஸை சொல்லித்தரது, ஒருத்தருக்கு 1 கிளாஸ் தான் சொல்லித்தர முடியும். ஸோ அந்த மாதிரியான மாணவர்களை தெரிந்து அவங்களுக்கு எப்படி இப்படி தான் இருக்கும், உன்னால் இதுதான் முடியுன்றப்போ இப்படி தான் வரும், இதை கண்டினியூவாக செஞ்சால் மட்டும்தான் வரும், ஸோ கேப் விடாமல் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லி ஒவ்வொருத்தரையும் ஊக்கப்படுத்தி செஞ்சிட்ருக்கோங்கய்யா. சரி, இப்போது இந்த மாதிரியான விளையாட்டுகள் என்ன மாதிரியான மாற்றங்களை வந்து பொதுவாக இப்போ ஒரு சின்ன வயசுலேயே இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போது சௌந்தர்யா சொன்னாங்க நான் தேசிய மாணவர் படையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் என்னென்னா ஒரு ஒழுக்க நேர்கோட்டை கொண்டு வர்றதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மாணவர்கள்ட்ட. அந்த மாதிரியான இந்த விளையாட்டுகளும் சரி, இந்த கலைகளும் சரி, நம்ம ஒரு சின்ன வயசுலேருந்தே ஒருத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது அது என்ன மாதிரியான ஒரு ஒழுக்க விளிம்புகளை வந்து ஒரு சமூகத்தில் ஏற்படுத்தும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆரம்பத்தில் வரும்போது பார்த்திங்கன்னா, நம்ம வில்லேஜ் சைடில் சொல்லிக் கொடுக்கும்போது ஃபுல்லாகவே மாணவர்கள் வந்து ஃபுல்லாக மண்ணில் விளையாடுறது அந்த மாதிரியான இதில் தான் வருவாங்க. என்ன சொன்னாலுமே புரிஞ்சிக்க மாட்டாங்க. பட் அந்த விஷயத்தை நம்ம புரிய வச்சுட்டோன்னா, நம்ம உடலை பாதுகாக்கிறதும் சரி, இந்த மாதிரியான விளையாட்டு மண்ணில் விளையாடுறது, ஒரு சில எப்படி சொல்கிறது, யார்கிட்ட எப்படி பேசணும், அந்த மரியாதையை எப்படி கொடுக்கணும், எப்படி நம்ம பேசினா நமக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எல்லாமே பயிற்சியின் மூலியமாகவே ஒவ்வொரு மாணவர்களுக்கும் புரிய வைக்க முயற்சி பண்ணிகிட்ருக்கோங்க. இந்த உங்கள் எல்லாத்தையும் சந்தித்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உங்களோட ஆசைகள் என்ன? ஒரு பயிற்சியாளராக இந்த விளையாட்டு வந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு என்ன மாதிரி போகணுன்றது உங்களோட கனவுகள், உங்களோட ஆசைகள் என்ன, அதை சொல்லுங்கள். அப்படி பார்த்தோன்னா எங்கள் கனவுக்கு முடிவே இல்லைன்னு தான் நாங்கள் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் சென்ற வருஷத்தை விட அடுத்த வருஷத்தை இன்னும் சிறப்பாக செய்யணும் அப்படின்ற ஒரு இலக்கை நோக்கி தான் பயணிச்சிட்ருக்கோம். அதை தாண்டி கலைகளுக்கும் மாணவர்களுக்கும் எது நலன் அப்படின்றத பார்த்து அடுத்த கட்ட நகரை நோக்கி நகரணும். இதுதான் இதை கடைசி வரைக்கும் இயங்கிட்டு இருக்கணும் அப்படின்றதா பெரிய இது ஆசையாக இருக்குது. அதை தாண்டி பார்த்தோன்னா ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் கலை நிகழ்ச்சி பண்ணுறது, ஆண்டு துவக்க விழாவில் ஏதோ ஒரு விஷயம் பண்ணிகிட்ருப்போம். சிலம்ப போட்டி, மலர்கம்பம் போட்டி, கலை நிகழ்ச்சின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருப்போம். அந்த வகையில் 10ஆம் ஆண்டு துவக்க விழாவில் நம்ம தருமபுரி மாவட்டத்தில் ஒரு 1000 மாணவர்களை உருவாக்கி அவங்க மூலிமா ஒரு உலக சாதனை பண்ணணும்னு ஒரு ஆசையாக இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு நம்ம டீமை ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும், இந்த கலையும் தெரியணும் அப்படின்ற ஒரு பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குங்கய்யா. சரி, சௌந்தர்யா சொல்லுங்கள், உங்களுடைய கனவுகள், ஆசைகள் என்னென்ன? இந்த விளையாட்டு சார்ந்து, கலைகள் சார்ந்து என்னென்ன ஆர்வம் இருக்குது, என்னென்ன சாதிக்கணும்னு உங்களுக்கு என்ன இருக்குது? நிறைய காம்படிஷன் அட்டன் பண்ணணுங்க சார். அதில் கோல்டு வாங்கணும், நேஷ்னல் லெவலில் போய் நிறைய காம்படிட்டிவ் இதெல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு நம்மளாலேயும் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும் சார். அதுக்கப்புறம் நிறைய கேர்ள்ஸ் வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணணும் சார், நிறைய பேருக்கு தெரியப்படுத்தணும். இப்போ வில்லேஜ் சைடெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிலம்பம்னா என்னன்னே தெரியாத அளவுக்கு இருக்காங்க. கம்பி எடுத்துகிட்டு போனாவே எதுக்கு எடுத்துகிட்டு போகிற அந்த மாதிரி கேட்குறாங்க. இது வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் சார். நிறைய பேர் வந்து ஆர்வத்தோடு கற்றுக்கணும், சேரணும். அதுதான் சார். சொல்லுங்கள் வெங்கடேசன், நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட ஆசை என்ன, கனவு என்ன? ஐயா, இப்போ மாஸ்டர் சொன்னார் 1000 மாணவர்களை சேர்த்து உலக சாதனை பண்ணால் அதுக்கு என்னால் எவ்வளோ பங்களிப்பு கொடுக்க முடியுமோ அதுக்கு நான் எஃபெக்ட் பண்ணேன். கூட இருந்து அந்த சாதனையில் நானும் ஒரு ஆளாக இருக்கணும்னு நினைக்கிறேன். சரி, கண்டிப்பாக. அதாவது இந்த மாதிரியான ஒரு தை மாதம் தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் சொன்ன எல்லாத்துக்கும் ஒரு அழகான வழி பிறக்கும். வெறும் இதை மட்டும் இப்போ ஒரு மாட்டை பற்றியோ இல்லை ஒரு உழவு பற்றி மட்டுமே கொண்டாடுற பண்டிகை கிடையாது பொங்கல். எல்லாத்தையும் நம்மளோட பாரம்பரியத்தை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு விஷயந்தான் பொங்கல் அப்படின்ற ஒரு விழாவே. அதனால் இந்த விழா சமயத்தில் உங்கள் எல்லாத்தையும் சந்தித்ததில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அனைவருக்கும் மறுபடியும் பொங்கல் வாழ்த்துக்கள்.